நான் சொல்ல போற மேட்டரை கன்சம்டாம கேட்கணும். இந்த திறப்பு விழாக்கு நான் தான் தலைமை தாங்க போறேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா, நாளைக்கு ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டு ஒரு ஆள் உயர ரோஜா மாலைய தூக்க முடியாம தூக்கிட்டு வந்து என் கழுத்துல போட்டுட்டு மைக்க புடிச்சு, நீ ஒரு ஏழை பங்காளன், வாரி கொடுப்பதில் நீ வள்ளல், கருணையிலே நீ கடவுள், அப்படி இப்படின்னு ஒரு 7-8 பிட்ட எக்ஸ்ட்ரா போட்டு என்ன பத்தி பெருமையா பேசணும். ஏண்டா, நான் உனக்கு ரோஜா மாலை, அதுவும் ஆளுயிர ரோஜா மாலையை போட்டு பாராட்டு பேசணுமா? அப்படியே செருப்பால் அடிக்கணும். அதனாலதான் அடிக்காத குறையா பண்டு அவாத்துல உன்னை விரட்டி விட்டாடா. மறுபடியும் இப்ப அவாத்துக்கு ஏன் போற? அது மேடம் போன் பண்ணி உடனே வாடா, ஒரு முக்கியமான விஷயம்னு சொன்னாங்க, அதனால தான் போறேன். கொலம்பஸ், யாரையுமே மதிக்காத பண்டு உன்னை அவமானப்படுத்திட்டு அடுத்த மூமெண்ட்லயே உன்னை வாலண்டரா வலிய வான் கூப்பிடுறாள்னா அதுல ஏதோ உள்குத்து இருக்கு, புரிஞ்சுக்கோ. அப்படின்றா? ஆமா, பண்டுவை பத்தி A to Z எனக்கு தெரிஞ்சதுனாலதான் சொல்றேன். அவளை மறந்தும் மறுபடியும் உன்னை பாராட்டி பேச கூப்பிடாத. கூப்பிட்ட உன்னை அவ க்ளோஸ் பண்ணிடுவா. யார் நன்னா இருந்தாலும் அவளுக்கு பிடிக்காது. எள்ளும் தண்ணி இறைச்சி ஊத்திட்டா மறுவேலையை பாப்பா. உஷாரா இருந்துக்கோ. மம்மி, இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னா காரணம் நான் பண்ற தானம் தர்மம். ஆனா தானம் தர்மம்னா என்னன்னே தெரியாதவங்க வீட்டுக்கு நம்ம போறோம். சரி, வா 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 வா. இவ்வளவு கூட்டிட்டு வரான். ஐயோ, ஹாய் பண்டு. என்ன ஹாய் பண்டு ஹூய் பண்டு? மூஞ்சிய பாரு. இப்ப எதுக்கு இங்க வந்த? என்ன பண்டு இப்படி கேக்குற? நான் உன்னோட ஃப்ரெண்டு. போலாத ஃப்ரெண்டு போடிங்கிறது. என்ன கொலம்பஸ், ஒரு நல்ல விஷயம் பேச வர சொன்னா இந்த விடியா மூஞ்சிய கூட கூட்டிட்டு வந்திருக்கேன். பண்டு, நான் விடியா மூஞ்சியா? ஏய், நீ இன்னும் போலேங்கிறது. இந்த கடப்பாறை இங்கதானே வச்சிருந்தேன். ஒரு சாவடிச்சிடறேன் பாரு. ஏய், கையை நான் ஆட்டிட்டு போறேன். கொலம்பஸ் குட்டி, உங்ககிட்ட முதல்ல நான் சாரி கேட்கணும். நீங்க சாரி கேட்கலாம் மேடம், ஆனா உங்களுக்கு சாரி வாங்கி கொடுக்குற அளவுக்கு உங்க பையன் எனக்கு சம்பளம் தரலையே. சோ ஐ அம் வெரி சாரி மேடம். ஐயோ கொலம்பஸ் செல்லம், நான் கேட்டது அந்த சாரி இல்ல, சாரி, மன்னிப்பு. தட்ஸ் ஓகே, தட்ஸ் ஓகே. நீ என் பையன் மாதிரி தான் சொன்னீங்கல்ல, அது எனக்கு பெருமையா இல்லையோ கண்டிப்பா உங்களுக்கு பெருமையா இருக்கும். கீப் இட் அப், கீப் இட் அப். பை த பை, உங்க பையன் அதான் என்னோட எக்ஸ் பாஸ். அவர்கிட்ட சாரி கேட்கற மாதிரி என்கிட்ட கேட்டீங்களோன்னு கேவலமா ஃபீல் பண்ணிட்டேன். இது என்னோட ஃபீல். உங்க ஃபீல் என்னன்றத டயலாக்ல ப்ரொடியூஸ் பண்ணுங்க. ஐயோ, முதல்ல என்ன மன்னிச்சிரு கொலம்பஸ். ஓகே, மன்னிச்சிட்டேன். மன்னிச்சிட்டியா? நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்கறதான்னு பதறுவான்னு பார்த்தா பூரா மன்னிச்சிட்டேங்கிறான். நீ பரதேசி புறம்போக்கு. இதுக்கு ஸ்பெஷலா இருக்குடா உனக்கு ஆப்பு வைக்கிறேன். ஹலோ, அதான் மன்னிச்சிட்டேன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன ரொம்ப டீப்பா யோசிக்கிறீங்க? அது 1000 இருந்தாலும் நீ யாருப்பா? என் மகனோட அசிஸ்டன்ட். அது நேத்து வரைக்கும். உனக்கு ஒரு நல்ல பொசிஷன் வரும்போது 4 நல்ல வார்த்தை சொல்லி உன்னை பாராட்டி பெருமைப்படுத்த வேண்டியது என்ன மாதிரி பெரியவங்களோட கடமைடா. கடமைன்னு மட்டும் சொல்லுங்க, பெரியவங்க நீங்களா கமிட் பண்ணாதீங்க. அப்புறம் இத பாக்குறவங்க இந்த இடத்துல மட்டுமா சிரிச்சிருவாங்க. அதனால நீ கேட்டுட்ட மாதிரியே கல்மிஷா கலந்துக்கிற ஃபங்க்ஷன்ல நானும் கலந்துக்கிட்டு உன்னை பாராட்டி பேசி பாராட்டுற நிகழ்த்துறதா நான் முடிவே பண்ணிட்டேன். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே செல்லம்? ஹாப்பி தானே? ஹாப்பி தானே மை சன்? நோ நோ, யூ ஆர் டூ லேட். டூ லேட்டா? என்ன செல்லம் சொல்றீங்க? டூ லேட்னு தானே சொன்னேன். ஏதோ டாய்லெட்னு சொன்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. பாராட்டி பேசணும்னு சொன்னோன்னு விரட்டி அடிச்சிங்கல்ல, அதுக்கப்புறம் யாரை பாராட்டி பேச வைக்கலாம்னு முடிவும் பண்ணிட்டேன். அதை நடத்தையும் காமிக்க போறேன். யாராவது வந்து பேச போறாங்க தெரியுமா? நல்லா பேசுங்க, நல்லதையே பேசுங்க. திண்டுக்கல் ஐ லியோனி, கவிஞர் தேவக்கோட்டை அப்பச்சி சபாபதி, பட்டிமன்ற ராஜா, கைத்தட்டர்கள்லாம் எப்படி பறக்க போகுதுன்னு வந்து பாருங்க. இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்தை கவனிங்க. நீங்க பேசினா கைத்தட்டர்கள் பறக்காது, கல்லுதான் பறக்கும். சாரி, இனிமேல் என்னால ஒன்றும் பண்ண முடியாது. சோ பாய். ஏய், இவ்வளவு இறங்கி பேசியும் பிரயோஜனம் இல்லாம போச்சே. மேடம், 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 வேர் இஸ் த மேடம்? யார் அவன்?
பீத்திக்க போறான். இட்ஸ் மீ கொலம்பஸ். அகில உலக கலக்கல கல்மிஷாவோட ரசிகர் மன்றத்தோட ஒரே தலைவன். ரசிகர் மன்றம்னா ஒரு தலைவன் தாண்டா இருப்பான், பின்ன 9 தலைவனா இருப்பான். ஆமா, என்ன கையில ஒரு பார்சல் சந்தன மாலை, வர வர குப்பையில கிடக்கிறதெல்லாம் எடுத்து கழுத்துல போட்டுட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டியா? பாத்துடா, இது மனநோயா இருந்துற போகுது. அன்னி கூட இப்படித்தான் குப்பையில இருக்கிற பொக்கே அள்ளிட்டு வந்து என் கையில கொடுத்த. அதை வேற கிளிக் கிளிக்னு போட்டோ வேற எடுத்த. டேய், நீ இது இப்படியே விட்டேன்னு வச்சுக்கே, அப்புறம் குப்பை தொட்டிலேயே குடியிருக்க ஆரம்பிச்சிருவ. கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல மனநல மருத்துவரை பார்த்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோடா. பாத்தியா 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 பாத்தியா, நான் சொல்லி வாயை மூடல, அதுக்குள்ள சம்பந்தமே இல்லாம எப்படி சிரிக்கிற பாத்தியா? நான் சம்பந்தம் இல்லாம சிரிக்கல மேடம், சம்பந்தத்தோடு தான் சிரிக்கிறேன். இப்ப நான் நேரா எங்க இருந்து வரேன் தெரியுமா? மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரியா? நோ நோ நோ, என் தலைவி கலக்கல கல்மிஷா கலந்துக்கிட்ட ஃபங்க்ஷனை வெற்றிகரமா நடத்தி முடிச்சிட்டு பல விஐபிஸ்களோட பாராட்டை ஏத்துக்கிட்டு நினைவு பரிசை வாங்கிட்டு நேரா உங்களை பார்க்க வந்திருக்கேன். சும்மா சொல்லக்கூடாது, பட்டிமன்ற பேச்சாளர்கள்லாம் சும்மா பிச்சு உதறிட்டாங்க. எதை? மாலை தோரணம் எல்லாத்தையுமா? பொறாம பொறாம உங்களுக்கு. அவங்க என்ன பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? இந்த முட்டாள் பயல விட்டா தலைவரா இருக்க வேற ஆளே கிடைக்கலையா? தலைவரா இருக்கிற மூஞ்சியா இது, தண்டோரா போடுற மூஞ்சின்னு சொல்லிருப்பாங்க. உங்க கற்பனை ஒரு ஓட்ட பானை, அதுல ஒரு சொட்டு தண்ணி கூட நிக்காது. நம்மள பத்தி என்ன சொன்னாங்க தெரியுமா? தம்பி கொலம்பஸ் ஒரு அறிவு சுடர், ஆற்றல் அரசு, செயல் வீரன், புயல் சூரன், புஜபல பராக்கிரம மா வீரன். தம்பி கொலம்பஸின் சேவை இந்த நற்பணி மன்றத்துக்கு தேவைன்னு ஆணி அடிச்ச மாதிரி சொன்னாங்க. பதிலுக்கு ரசிகர் மன்ற கூட்டம் அச்சாம் பாருங்க. கல்லெடுத்தா இங்கி உங்க கற்பனை சுடாத மண்பானை உதவாது, விடாம அச்சாம் பாருங்க. கிளாப்ஸ் 6.8 லிட்டர் அளவுக்கு பூகம்பம் வந்த மாதிரி சும்மா அரங்கமே அதிர்ச்சி இல்ல, அலை கூட ஓயும். ஆனா ரசிகர்களோட கைத்தட்டல்கள் ஓயவே இல்லை. அதுக்கப்புறம் என் தலைவி கலக்கல கல்மிஷா எழுந்து அமைதி அமைதின்னு கை காமிச்சதுக்கு அப்புறம் தான் கைத்தட்டல்களே ஓஞ்சுது. ஓகே, உங்களுக்கு கொடுத்து வைக்கல. என்ன கொடுத்து வைக்கல? இந்த கேள்விதான் எதிர்பார்த்தேன். என்ன பாராட்டினவங்களுக்கு தலா 5 சவரன் செயின், அதுவும் எங்க தலைவி ஃப்ளையிங் கிஸ் குடுக்கற மாதிரி போட்டோ போட்டோ டாலரோட அவங்களே போட்டு விட்டாங்கன்னா பாருங்களேன். 5 சவரன் செயின், அதுவும் டாலரோட. அடி பாவி, ஆன்லைன்ல மிஸ் பண்ணிட்டேடி. அந்த இடத்துல அச்சாம் பாருங்க ரசிகர்கள் டாப்ஸ். பேட் லக், உங்களுக்கு கொடுத்து வைக்கல. அந்த பாராட்டும் 5 சவரன் செயினும். என்ன மேடம் 5 சவரன் செயின் டக்குன்னு ஆஃப் ஆயிட்டீங்க? ஆஃப்டர் ஆல் 5 பவுண்ட் செயின், இதுக்கெல்லாம் அசர்ற விளையாட அந்த பண்டு. வயிறு பத்திர ஸ்மெல் மூக்க தொலைக்குதா மேடம்? என்னடா வீட்டுக்கு வந்து வெறுப்பேத்துறியா? கிளம்புடா பண்ணாட பரதேசி நாதாரி மூதேவி, போடா போடங்கிறது. ஓகே, நான் கிளம்புறேன். Thank you for compliment. Bye. ஏய் சரினே, எங்க உள்ள போற? வெளிய போடா. ஓ சாரி. 5 பவுன் டாலரோட போச்சு. அத்தை, இப்படி அநியாயமா பிரஸ்டீஜ் பார்த்து 5 சவரன் செயின், அதுவும் டாலரோட மிஸ் பண்ணிட்டீங்களா அத்தை? ஏய், என்னடி பிஸ்கோத்த 5 பவுண்ட் செயின்? அந்த கலக்கல் கல்மிஷா ஒரு ஏடிஎம் டி. அவளை வச்சு ஃபேமஸ் ஆகி எப்படி கல்லா கட்டுறதுன்னு எனக்கு தெரியும்டி. அந்த ஆலினால் ஃபேமஸ் நடிகையை எப்படியாவது ஃப்ரெண்டு பிடிச்சு நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து நான் ஃபேமஸ் ஆகி காட்டல, நான் பண்டு இல்ல. இது இந்த பண்டரி பாயோட சபதம் சபதம் சபதம். அத்தை அத்தை அத்தை, உங்களோட சபதத்துல என்னையும் சேர்த்துக்கோங்க அத்தை. சேர்த்துக்கிட்டா போச்சு, இது என்னடி பிரமாதம். அத்தை, அப்ப என்ன சேர்த்துக்கிட்டீங்களா? அப்போ இது கௌசல்யாவோட சபதம். ஏய் 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 ஏய், இந்த ஆபரேஷனுக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் செலவாகுது. எதுக்கு 3 லட்சம் ரூபாய்? என்னடி லூஸ் மாதிரி கேக்குற? ஒரு ஆல் இந்தியா ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா அதுக்கு நம்மள நம்ம வீட்டை எல்லாத்தையும் அல்ட்ரா மாடர்னா மாத்தணும்ல. அப்பதாண்டி அதுல ஒரு கிளாமர் வரும், அதுல ஒரு கிக் வரும், அப்புறம் பணமும் வரும்ல. எல்லாமே ஓகே.
ஆனா அவ்வளவு பணத்தை எப்படி நம்ம ஏற்பாடு பண்றது? அடியே உன் புருஷன்கிட்ட போய் கேட்டு பாரு. ஐயோ அவர்கிட்டயா? அதெல்லாம் என்னால முடியாது அத்தை. ஏய் நீ எல்லாம் என்னடி பொம்பளை? இப்படி வாடி ஏண்டி புருஷன்கிட்ட பணம் புடுங்க தெரியாத பொம்பளை எல்லாம் ஒரு பொம்பளை அடி? அடியே உன்னால பொம்பளை எனத்துக்கே அவமானம்டி. ஏதோ என் ரேஞ்சு ஒரு 100, 200, 1000, 2000 அவ்வளவுதான் அவர்கிட்ட ஆட்டையை போட முடியும். அதை வச்சு என்னடி பண்ண முடியும்? நாய்க்கு புற வாங்கி போட கூட பத்தாது. ஏய் இது யானையை கட்டி தீனி போடுற மாதிரி பல்கா பணம் ரெடி பண்ணணும். அது உங்களால மட்டும்தான் ஆக முடியும். உங்க அளவுக்கு எனக்கு இந்த தில்லாலங்கடி வேலையெல்லாம் தெரியாது. அப்படி வா வழிக்கு. அத்தை 1000 கருத்து வேறுபாடுகள் நமக்குள்ள இருந்தாலும் நீங்க தான் இந்த விஷயத்துல எனக்கு குரு. நான் உங்க சிஷ்யதான். ஓகே இப்படி ஓப்பனா ஏத்துக்கணும் புரியுதா? மாதவனை மடக்கி பணத்தை எப்படி கறக்குறேன்னு பாரு. அத்தைனா பாஸ் ரோட்ல போற வரவங்க நம்மள பாத்துட்டு போறாங்க. ஏண்டா இவ்வளவு அழகான ஃப்ரெண்ட பின்னாடி உட்கார வச்சுட்டு போறாரு. ஹி இஸ் a lucky fellowன்னு உங்களை பார்த்து சொல்றாங்க பாஸ். என்னோட அழகு, என்னோட ஸ்டைலு இதெல்லாம் பார்த்து பொறாமப்படுறாங்க பாஸ். எனக்கே தெரியுது பாஸ் நான் அழகா இருக்குன்னு. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? உனக்கு என்னடா கொம்பு இல்லாத காண்டாம இருக்க மாதிரி கொழுன்னு இருக்க. கூடி சீக்கிரம் கொம்பு முளைச்சிடும். ஏண்டா இன்சல்ட் பண்ணிட்டு இறங்கி எங்கேயாவது போறியா? பாஸ் வெக்கம், மானம், சூடு, சொரணம் இதெல்லாம் பார்த்தா மனுஷன் வெளில நடக்க முடியாது பாஸ். அதெல்லாம் நான் எப்பவோ வாட்ச் அவுட் பண்ணிட்டேன். அதுங்களும் இந்த கேடு கட்டவன்ட்ட இருக்க கூடாது, இருந்தா ரொம்ப கேவலம்னு கெட் அவுட் ஆயிடுச்சு. அப்புறம் எதுக்கு அவமானம் தாங்காம துடிக்கிற மாதிரி அலறி அடிக்காத குறைய பைக்கை நிறுத்த சொன்னேன் பாஸ். வர வர உங்களுக்கு மறதி ஞாபகம் அதிகமாயிடுச்சு. மறதி ஞாபகமா? ஞாபகம் மறதி தான் சொல்லுவாங்க பாஸ். நான் சொந்தமா யோசிச்சு கண்டுபிடிச்சது பாஸ். ஞாபகம் மறதினா ஞாபகம் இல்லாம மறந்துடுறது. மறதி ஞாபகம்னா ஞாபகமாவே மறந்துடுறது. எப்படி பாஸ் என் கண்டுபிடிப்பு? டேய் உனக்கு மூளை அளவுக்கு அதிகமா வளர்ந்து காது வழியா வழிஞ்சு வரப்போகுதுன்னு அர்த்தம். தேங்க்யூ பாஸ். அறிவாளிங்களை இப்படிதான் மனம் திறந்து பாராட்டணும். ஒரு அறிவாளிய இன்னொரு அறிவாளியா மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். பாம்பின் கால் பாம்பரின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரிதான் பாஸ். பாம்புக்கு காலே கிடையாதுடா. என்ன சொன்னீங்க பாஸ்? பாம்புக்கு கால் இல்லையா? வாட் a மெடிக்கல் மிராக்கிள். இவ்வளவு நாள் பழமொழி சொல்லியே நம்மள ஏமாத்திருக்காங்க பாஸ். படுத்தாதடா. எதுக்கு பைக்கை நிறுத்த சொன்ன முதல்ல அது சொல்லு. ஆமா எதுக்கு பைக் நிறுத்த சொன்ன? என்னடா என்னைய திருப்பி கேக்குற? நீ தான நிறுத்த சொன்ன. நானா சொன்னேன்? ஐயோ மறந்து போச்சா? மறந்துட்டியா? அட அறிவு கட்ட முண்டை. ஞாபகம் வந்துருச்சு பாஸ். ஞாபகம் வந்துருச்சு பாஸ். சொல்றேன். உங்க வீடு லெஃப்ட்ல இருக்கு. லெஃப்ட்ல திருப்பாம ஏன் நீங்க ரைட்ல திருப்புனீங்க? அதனால தான் பாஸ் நிறுத்த சொன்னேன். பாஸ் நீங்க தவறான பாதையில போனாலும் இந்த கொலம்பஸ் அதை அனுமதிக்க மாட்டான் பாஸ். அனுமதிக்கவும் கூடாது. அதனால தான் வண்டியை நிறுத்த சொன்னேன். நான் உங்களுக்கு வெறும் அல்லக்க அசிஸ்டன்ட் மட்டும் இல்ல பாஸ். வெல்விஷர், கைட், பிலாசபர், ஃபீல்ட் சஃபர் எக்ஸெட்ரா எல்லாமே நான் தான் பாஸ். டேய் நான் உன பாஸ் மட்டும்ல. இப்போ நான் வீட்டுக்கு போறேன்னு சொன்னேன். கையில 5 லட்சம் ரூபாய் கிளையண்டோட பணம் ஹாட் கேஷா இருக்கு. அத வீட்ல வச்சா சேஃப்டி இல்ல. அதான் பணத்தை ஆபீஸ்ல வச்சுட்டு நாளை காலையில முதல் வேலையா அதை கொண்டு போய் பேங்க்ல போட்டு கிளையண்ட் வெளியூர்ல வந்ததுக்கு அப்புறம் பணத்தை எடுத்து கொடுத்துடலாம். நான் அந்த ஐடியால போயிட்டு இருக்கேன். நீ என்னமோ ரைட்ல போ லெஃப்ட்ல பாஸ். அதுக்கு நீங்க நேரா பழனி போயிட்டு பணத்தை உண்டியல்ல போட்டு முடிஞ்சா ஒரு மொட்டையை போட்டு அப்படியே பஞ்சாமிரதம் வாங்கிட்டு வந்துருங்க. போற வழிக்கு புண்ணியமாவது கிடைக்கும். டேய் என்னடா சொல்ற? பின்ன என்ன பாஸ், 4 நாளைக்கு பேங்க் லீவு. பணத்தை எடுத்துட்டு போய் ஆபீஸ்ல வச்சீங்கன்னா அது பத்திரமா இருக்கான்னு அடிக்கடி செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. பேப்பர்ல பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். எந்த பேப்பர்? டிஷ்யூ பேப்பர். ஆள பாத்தியா? நியூஸ் பேப்பர் பாஸ். பேப்பர் நியூஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? ஆமா பாஸ். என்னன்னு? துப்பறியும் அலுவலகத்தில் இருந்த 5 லட்சம் ரூபாய் நூதன முறையில் திருட்டு. அப்படிதான். டேய் என்னடா பணத்தை வீட்டுல வச்சாலும் சேஃப்டி இல்ல, ஆபீஸ்ல வச்சாலும் சேஃப்டி இல்ல. அப்ப என்னதானே பண்றது? பேசாம திருடன் கையில கொடுத்து வச்சிருங்க. உன் கையில கொடுக்க சொல்றியா? ஹலோ நான் திருடனா? சரி சாரி வாய் தவறு உண்மை வந்துச்சு பாஸ். வாய் தவறலாம் பாஸ், வார்த்தை தவறக்கூடாது. நாக்கு தவறலாம் பாஸ், ஆனா வாக்கு தவறக்கூடாது. ஏன் மூச்சு கூட தவறலாம் பாஸ், ஆனா பேச்சு தவறக்கூடாது. புரியலையே. நான் மட்டும் நான் புரிஞ்சுக்க நான் சொல்றேன். சும்மா குத்து மதிப்பா ஃப்ளோல சொல்றேன் பாஸ். ஃப்ளோல சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்கணும், ஆராயக்கூடாது. சரி
கேட்டேன் ஒத்துக்கிறேன். ஆமா திருடன்னு யார சொன்ன? வேற யார? உங்க அம்மாவை தான். ஏய் எங்க அம்மாவையா? ஆமாம் பாஸ். அவங்க திட்டம் போட்டுலாம் திருட மாட்டாங்க பாஸ். ஆனா தெரியாம எடுத்தா அது திருட்டுன்னு தெரியாம இருக்காங்க பாஸ். அதனால தெரியாம எடுத்துருவாங்க பாஸ். ஆனா தெரிஞ்சே குத்து வச்சா எப்படி எடுப்பாங்க? ஏய் நல்ல ஐடியா. 5 லட்சத்தை அம்மா கிட்டே கொடுத்து வரேன். ஓகே ஏறு ஒரு டிராப் பண்ணிட்டு போ. ஏறு ஏறு. எனக்கு அத்தை எப்படியாவது இந்த அல்வாவை கொடுத்து பணம் மேட்ற பக்குவமா முடிச்சிருங்க அத்தை. கவலையே படாத. வாயில அப்படியே அல்வாவை போட்ட உடனே அந்த அல்வா கரையறதுக்குள்ள மாதவ மனச மல்டிபிளா கரைய வைக்கிறேன். இன்னைக்கு தான் என்னோட பெர்ஃபெக்ட் பெர்ஃபார்மன்ஸை ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ண போறேன். மா வந்துட்டாரு கொண்டு போய் கொடுங்க. மா கௌசல்யா 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 எங்க போயிட்டாங்க 2 பேரும்? அதெல்லாம் போங்க போங்க. ஐயோ இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. இங்கே இல்ல. முதல்ல இந்த பணத்தை சேஃபா வச்சிருவோம். சாவி இங்க மேல வச்ச கரெக்ட். Better be safe inside. மாதவா என்னம்மா ஹோட்டல் சர்வர் மேல வர? மாதவா ஒரு மம்மி ஒரு அம்மா அதாவது ஒரு தாய் தன் மகனுக்கு சர்வர் மட்டும் இல்லடா சர்வமும் அவதான். என்னம்மா பஞ்ச் டயலாக்லாம் பேசுற? இது பஞ்ச் டயலாக் இல்லடா நெஞ்சு டயலாக். அம்மாவோட நெஞ்சோட அடி ஆழத்துல இருந்து வர பாச வார்த்தைகள். என்னம்மா இன்னைக்கு அளவுக்கு அதிகமா பாசத்தை பொழியிற? அன்பு பொழியலடா பொழியறேன். டேய் முதல்ல இந்த அல்வாவை சாப்பிடு மாதவா. உனக்காக ஸ்பெஷலா நானே செஞ்சது. காட்டு வாய் தர நீ சாப்பிட்டுட்டே கேளுடா. நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டா. காட்டுறா முதல்ல இந்த அல்வா வாங்கிக்கடா. எதுக்கு? நீ வாய் நிறைய அல்வா வச்சா வாய் ஒட்டிக்கும். நீ சொல்றதுக்கு பதிலே சொல்ல முடியாது. நீ ஏடாகணுமா அந்த கேள்வி கேட்ப. நான் வாய் நிறைய அல்வா வச்சுட்டு வாய் திறக்க முடியாம பொதுவா மண்டைய ஆட்டுவேன். நீ மௌனம் சம்மதம்ன்ற மாதிரி மண்டையாட்டுறதும் சம்மதம்னு எடுத்துட்டு போயிட்டே இருப்ப. அதுக்காக தான் அல்வா தர. அநியாயத்துக்கு உஷாரா இருக்கானே எப்படி சொல்ல. என்ன பதிலையே காணோம்? அது இல்ல மாதவா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லும் போது வாயில அப்படியே சர்க்கரை போடுவாங்கல்ல அந்த மாதிரி நான் சர்க்கரைக்கு பதிலா இந்த அல்வாவை குடுக்கலாம்னு நினைச்சேன். முதல்ல முக்கியமான விஷயம் முதல்ல அல்வா முதல்ல முக்கியமான விஷயம் முதல்ல அல்வா முதல்ல முக்கியமான விஷயம் முதல்ல அல்வா முதல்ல முக்கியமான விஷயம் அல்வாதான். ஐயோ சொதப்பிடும் போல இருக்கே. முதல்ல எனக்கு அல்வா அல்வா வேணா முக்கியமான விஷயம் வேணா ஆள விடு. நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது மாதவா. அம்மா என்ன விஷயம் சொல் சொல்றேன். சொல் சொல். மாதவா என் கண்ணா என் ஜில்லிப்பட்டு என் தங்கமே என் தங்க குஞ்சல. ஐயா, என்ன? ஏன்? அஜிஜா, எதுக்கு திடீர்னு? எனக்கு 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 3 லட்சம் ரூபாய் பணம் வேண்டா. 3 லட்சம் பணமா? ஆமாடா 3 லட்சம்டா. அம்மா ஜெகஜாலக்கு இல்லடியாங்களே. நல்ல வேலை 5 லட்சம் ரூபாய் மேட்டர் நான் ஓபன் பண்ணல. ஓபன் பண்ணிட்டா கோவிந்தா. என்ன மாதவா யோசிக்கிற? 3 லட்சம் ஜஸ்ட் 3 lakhs தான். என்ன ஜஸ்ட் 3 lakhs ரொம்ப கேவலமா சொல்ற? 3 லட்சம் எவ்வளவு பிக் அமௌண்ட் தெரியுமா? ஓ வெரி பிக் அமௌண்ட் தான்டா. ஆனா நீ மனசு வச்சா வெரி ஸ்மால் அமௌண்ட் தான். முடியவே முடியாது. ஆத்திர அவசரத்துக்கு 2000 3000 பரட்டுறதுக்கு மொழி பிதுகுது. 3 லட்சம் கூட கூசாம கேக்குற? என்னால முடியாது. ஐயோ உன்னால முடியும்டா. முடியவே முடியாது. ஆமா இல்ல தெரியாம தான் கேக்குறேன். 3 லட்சத்துக்கு அப்படின்னு உனக்கு அவசர தேவை? அது எது வந்து இன்னும் நம்ம என்ட்ரி ஆகாம இருந்தா அத்தை டோட்டலா சொதப்பிடுவாங்க. இந்த வரேன். எதுமா? ஏன் தயங்குறீங்க? 3
3 லட்சத்துக்கு என்ன அவசர தேவைன்னு கேக்குறாருல, பட்டுன்னு சொல்லிடுங்க. அதான் சொல்லு சொல்லு சொல்லு. சொல்றது இன்னும் எதுக்கு சஸ்பென்ஸ்? நல்லா ஓபனா சொல்லிடுங்க அத்தை. ஆ, ஐயோ, என்ன சொல்றதுன்னு தெரியாம முடிக்கிற சஸ்பென்ஸ் வச்சு வேற பேசுறேடி. என்ன அத்தை, தட்டுல தான் நல்வா இருக்கு, வாயில இருக்கிற மாதிரி இப்படி சொதப்புறீங்களே. தயங்காம சொல்லுங்க. என்ன திடீர்னு நான் இப்ப சொல்றது? ஐயோ 2 பேர்ல யாராவது ஒருத்தர் சொல்ல போறீங்களா இல்ல போயிட்டு இருக்கு? இல்ல இல்ல, இருங்க இருங்க, நானே சொல்றேன். சொல்லு. உங்க தாத்தாவோட 2 ஏக்கர் நிலத்தை உங்க பேருக்கு மாத்தணும். அதுக்குதான் அவசரமா 3 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுது. எங்க தாத்தாவோட 2 ஏக்கர் நிலத்தை என் பேர்ல மாத்த போறீங்க? என்னமா ஆமா சொல்ற? ஆமா அது அவ சொல்றதான்டா சொல்றா. அத விடுவா. நீ என்ன சொல்ற? அது வந்து மதவா, உங்க தாத்தாவோட 2 ஏக்கர் நிலத்தை உன் பேருக்கு மாத்தணும். அதுக்கு பத்திரம் பதிவு பண்ணும். அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்ணணும்டா. ஆமா, பாலிடிக்ஸ் பண்ணணும். இல்ல, ஃபார்மாலிட்டிஸ் பண்ணணும். நீ பட்டா வாங்கணும், சிட்டா வாங்கணும். ஐயோ ஆக்கிரமிப்பெல்லாம் அகற்றணும்டா. கிரவுண்ட கிளியர் பண்ணணுங்க. ஓ, சுத்தி கல்லு நடணும், சுத்தி கம்பி வேலி போடணும். டேய் வக்கீலுக்கு செட்டில் பண்ணணும். இவ்ளோ வேலை இருக்குடா. இந்த 3 லட்சம் வேற இன்ஷியல் செலவுக்கு தான். இன்னும் எவ்வளவு செலவு இருக்கு? ஆமா, ஆனா லேண்ட் வேல்யூ கோடி கணக்குல போகும்டா. ஆமா மாமா, கோடி வேல்யூல போகும். ஆமா, அந்த லேண்ட் எங்க இருக்கு? அது அது நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து அங்க லெஃப்ட்ல திரும்பி அப்புறம் ரைட்ல கட் பண்ணி அப்படியே டவுன்ல இறங்குனா அங்க ரைட் சைடுல எக்மோர் ஸ்டேஷன் வரும். வரும் வரும். ஆனா அது இல்ல. அப்படியே ரிவர்ஸ்ல வந்து இப்படி முட்டிக்க கூடாது, ஓகேவா? அப்படியே போத்தமல்லி பக்கம் திரும்பினா போலீஸ் ஃபைன் போடுவான். டேய் டேய் டேய், வண்டியிலடா வரும், வாய்க்குள்ள தானடா வரும். அப்படியே பூந்தமல்லியில ஸ்ட்ரைட்டா வந்து வச்சுக்கே, ரைட் சைடுல அண்ணா நகர் ஆர்ச். ஆமா, ஆர்ச். அது அண்ணா நகர் ஆர்ச் தான். ஆனா நீ அங்க போக கூடாது. இல்லையா? சரி. அப்படியே திரும்பி வந்து நீ ஸ்ட்ரைட்டா போனேன்னு வச்சுக்கே, அமைச்சிக்கிறேன். அதையும் தாண்டி வந்து நீ அப்படியே லெஃப்ட்ல திரும்பினு வச்சுக்கே, MMDA? ஐயோ அங்கேயும் நீ திரும்ப கூடாது. திரும்ப கூடாதா? அப்புறம் எதுல தான் திரும்பணும்? நான் சொல்றேன். எதுலயும் திரும்பாம எல்லாத்தையும் நல்லா தாண்டி கோயம்பேடு பாலத்தையும் தாண்டி ஸ்ட்ரைட்டா பெங்களூர் ஹைவேஸ புடிச்சு ஸ்ட்ரைட்டா போனா 2வது கிலோமீட்டர்ல தாத்தாவோட 2 ஏக்கர் நிலம் வந்துரும். சரி, நாளைக்கு காலையில நம்ம 3 பேரும் அந்த இடத்த நேர்ல போய் பார்க்கறோம்.